ஸோ நம்ம டார் ப்ரௌசர் கான்ஃபிகரேஷன் வரைக்கும் லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். பட் அதுலேயுமே 100% சேஃப் கிடையாது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ட்டு. ப்ராப்ளம் மெயினாக எப்படி வருதுன்னா நம்மளோட ஹோஸ்ட் வச்சு வருது. ஹோஸ்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஓஎஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் ஓஎஸ், அதாவது விண்டோஸ் லினக்ஸ் இல்லை மேக் ஓஎஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஓஎஸை நீங்கள் கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லையோ இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாட்டினா உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், பிளாக்பெரி, சாம்சங் ஏதாச்சும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதில் தான் டார் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டார் ப்ரௌசர் எவ்வளோ செக்யூராக இருந்தாலும் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க நம்மளோட ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் இல்லை ஹோஸ்ட் ஓஎஸ் வந்து சேஃப் இல்லை. எக்ஸாம்பிள், இப்போ விண்டோஸ் மிஷின் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா விண்டோஸ் மிஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஃப் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா விண்டோஸில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட எல்லா நெட்வொர்க் டிராஃபிக்கும் ஆனியன் நெட்வொர்க் மூலியமா போகாது. ஏன்னா விண்டோஸ், அதாவது நம்மளோட ஹோஸ்ட் ஓஎஸ், எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு பெரிய ஓஎஸ். இந்த ஓஎஸ்ல சின்ன ஒரு அப்ளிகேஷன் தான் டார் ப்ரௌசர். ஸோ அந்த அப்ளிகேஷன் வழியா நம்ம ஏதாச்சும் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாலோ இல்லை யாரு கூடயாச்சும் பேசினாலோ இல்லை நம்ம ஏதாச்சும் பண்ணாலோ அது மட்டும்தான் சேஃபா இருக்கும். சப்போஸ் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணாம நம்ம விண்டோஸ் மிஷின்ல இருந்து டைரக்டா நெட் கனெக்ட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாச்சும் கேம் ஏற்றிருப்பீங்க, அந்த கேம் ஆன்லைன் கேமாக இருக்கலாம். ஸோ அப்போ நெட் கனெக்ட் ஆகும், இல்லாட்டி உங்கள் விண்டோஸ் மிஷின் அப்டேட் ஆகும், இல்லாட்டி ஃபோட்டோஷாப் இல்லாட்டி ஏதாச்சும் எடிட்டிங் ஆப் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஏற்றுறீங்க. அது வந்து என்ன பண்ணும், சம்டைம் அப்டேட்டுக்காக இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் நிறையா விதமான பர்பஸ்க்காக டைரக்டா ப்ரௌசரோட உதவி இல்லாமல் அதுவாக நெட்டோட கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது அது வந்து ஆனியன் நெட்வொர்க் மூலியமா கனெக்ட் ஆகாம டைரக்டாக இருக்க கிளியர் நெட் மூலமா கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ நம்மளோட எல்லா டேட்டாவும் நம்ம எங்க கனெக்ட் பண்றோமோ அவங்களுக்கு விசிபிள் ஆகும், அவங்க நம்மளை ஈஸியா ட்ராக் பண்ணலாம். இதுதான் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து விண்டோஸ்க்கு மட்டும் இல்லை, லினக்ஸ், மேக் ஓஎஸ் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் இருக்க ஒரு சின்ன டிராபேக் தான். ஸோ டார் வழியா மட்டும்தான் நான் நெட்டு கனெக்ட் பண்ணுவேன் நீங்கள் 100% சொல்ல முடியாது இந்த மாதிரி ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது. சரி, ஓகே, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா VMware விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டெம்பரவரி சொல்யூஷன். ஸோ இந்த பேர் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். ஆல்ரெடி விர்ச்சுவல் மிஷின்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா புரியும். ஸோ இப்போ நான் வந்து விண்டோஸ் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன். இது வழியாக நான் யூஸ் பண்ணேன்னா என்னோட டேட்டா லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட விண்டோஸ் ஓஎஸ்குள்ளேயே விர்ச்சுவலா ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அதுல வேற ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அது வழியா நான் டார் யூஸ் பண்றேன். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலா யூஸ் பண்றதை விட அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரா இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, டெம்பரவரி சொல்யூஷன் தான். பட் நார்மலா யூஸ் பண்றதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூர் தான். ஸோ விர்ச்சுவல் மிஷினா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு லைட்டா பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வரும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ஸில் இல்லை மொபைல்ஸில் இல்லை லேப்டாப்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விர்ச்சுவலாக ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இதான் விர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட். இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர், VMware அப்படின்றது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் இதை ஒரு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். அடுத்து VMware அதை ஒரு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப பாப்புலரான விர்ச்சுவல் மிஷின் டூல்ஸ். ஸோ இதில் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VMware. ஸோ விர்ச்சுவல் பாக்ஸை விட VMwareல வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஆரக்கிளோட விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அண்ட் VMware பார்த்தீங்கன்னா 2 எடிஷன் இருக்குது. ஒன்று வந்து கம்யூனிட்டி எடிஷன், இன்னொன்று வந்து ப்ரோ எடிஷன். கம்யூனிட்டி எடிஷனே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நான் கம்யூனிட்டி எடிஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரோ உங்களுக்கு ரொம்ப தேவையில்லை, மோஸ்ட்லி கம்யூனிட்டி எடிஷன்லேயே எல்லாமே பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட்ஸ் போகலாம், போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ப்ராடக்ட் டவுன்லோட்ஸ் VMware ஒர்க்ஸ்டேஷன் பிளேயர்னு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 15.5 தான். ஸோ விண்டோஸ்க்கு இருக்குது, லினக்ஸ்க்கு இருக்குது. ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துடலாம், ஒரு செட்டப் ஃபைல் வரும், ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் சிஸ்டம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். VMware ஒர்க் ஸ்டேஷன் 15 பிளேயர். ஸோ நான் கமர்ஷியல், அதாவது நான் கமர்ஷியல்னா நம்ம வந்து இதை வச்சு ஏதாச்சும் டெவலப் பண்ணி அதை வந்து நம்ம விற்கவோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். ப்ரோ வெர்ஷன் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் பண்ணி சேல் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதில் ஜென்ரலாக எனக்கு இந்த இடத்துல நிறையா இது காட்டுது. இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் மட்டும்தான் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நியூ விர்ச்சுவல் மிஷின், ஓப்பன் அ விர்ச்சுவல் மிஷின், அப்டேட் டு ப்ரோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா புது விர்ச்சுவல் மிஷின்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம் ஃபர்தராக. இல்லைனா ஆல்ரெடி கிரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷினை ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ப்ரப்போஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். பட் டெம்பரவரி சொல்யூஷனாக இருந்தாலுமே எப்பயாச்சும் நீங்கள் வேகமாக அக்சஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து நம்மளுக்கு 100% சேஃப் இல்லை. அதனால இந்த மெத்தடை நான் சொல்லித்தரல. 100% எது சேஃபோ அந்த மெத்தட் தான் நான் சொல்லித்தர போகிறேன். பட் இப்படியும் நீங்கள் உங்களோட செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு மெத்தட் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வேணும்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இப்போ இது எல்லாமே டெம்பரவரி சொல்யூஷன் தான். 100% சேஃப் இல்லைன்னு தான் எல்லாமே தெரியுது. இப்போ 100% சேஃபாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்காக கொண்டு வந்தது தான் டெய்ல்ஸ் ஓஎஸ். ஸோ ஜஸ்ட் நான் கூகுள் போயிட்டு டெய்ல்ஸ் ஓஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட பேசிக் இன்ஃபோ வருது. டெய்ல்ஸ் இதோட ஷார்ட் நேம், இல்லாட்டி அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா த அம்னெசிக் இன்காக்னிட்டோ லைவ் சிஸ்டம். ஸோ இதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவசி அண்ட் அனானிமிட்டி. ஸோ இப்போ கூகுள் குரோம் நார்மல் ப்ரௌசர், நம்ம ஏன் டார் யூஸ் பண்ணுறோம், டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். கூகுள் குரோமில் வந்து ப்ரைவசி அனானிமிட்டி கம்மியாக இருக்குது. அது வேணும் அப்படின்றக்காக ஒரு ப்ரௌசர் கொண்டு வந்தாங்க, அது டார் ப்ரௌசர். ஸோ அதே மாதிரி விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இது எல்லாமே நார்மல் ப்ரௌசர்ஸ். அதில் வந்து 100% ப்ரைவசி அனானிமிட்டி எதுவுமே இல்லை. ஸோ எதுக்கு நம்ம தனியாக ஒரு ப்ரௌசர் கொண்டு போக, ஒரு புது ஓஎஸ்ஸே நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஓஎஸ் தான் டெய்ல்ஸ் ஓஎஸ். இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓஎஸ் வழியாக இருக்க பாஸ் பண்ணுற எல்லா டிராஃபிக்கும் டிஃபால்ட்டாக ஆனியன் நெட்வொர்க் வழியாக தான் டிராஃபிக் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணாலே, அதாவது இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலே ஆனியன் நெட்வொர்க் வழியாக தான் டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகும். அதனாலேயே இது வந்து 100% செக்யூர் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் டெய்ல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின டுட்டோரியல் நம்ம டெய்ல்ஸ் டாப்பிக்கில் பார்ப்போம்.